இணையெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு தமிழர்களுக்கான குறிப்பா தமிழர்களுக்கான ஒரு முக்கிய பதிவு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு பதிவு செய்ய போறேன். கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது என்னன்னா, தீபத்தூன் போட்டு காரணம் இதுதான் சொல்லியிருந்தேன். நான் இல்லையா, நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எடுத்தோடனே ரொம்ப அருமையான ஒரு கமெண்ட்ஸ், அது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. டே மூடனே அதுதான் வருது, அவங்க வார்த்தையிலிருந்து அதுதான் வருது. இது அப்புறம் பைத்தியன்னு ஒரு கமெண்ட்டு, அப்புறம் போட வெண்ணெய், டே யார் ஜெயிச்சா எனக்கு என்னடா, இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வருது. இது யாருக்கிட்ட வரும்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. நைட்டில் 12 மணிக்கு போதையில் கூட ஏற்றிட்டு ஒருத்தன் போடுறான், அதுவும் தெரியும் எனக்கு. அந்த கமெண்ட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் என்ன மனநிலையில் இருக்கிறான்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு நான் இதை போடலை. நிஜமான பக்தி, உண்மையான முருகன் மேல அன்பு உள்ளவங்களுக்கு தான் நான் போடுறேன். எனக்கு என்னுடைய ஃபேவரட் காட் முருகப்பெருமான் தான். எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து. எல்லா டிஎம்எஸ் பாடல்களும் என்கிட்ட இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு. ஆன்மீகங்கிறத ரசிச்சு நான் பார்ப்பேன். ஆனா இது வரைக்கும் உருவ வழிபாடு நான் செஞ்சதில்லை, எந்த கோயிலுக்கும் போனதில்லை. போயிருக்கேன், குடும்பத்துக்காக போயிருக்கேன், நண்பர்களுக்காக கூட போவேன், அவ்வளவுதான். உருவ வழிபாடோ அல்லது அந்த கடவுள் எனக்கு ஏதாவது செய்வாரோன்னெல்லாம் நினைச்சு நான் போனதே இல்லை, இது வரைக்கும் நான் போனதில்லை. எனக்கு இப்போ வயது 70க்கு பக்கமா நெருங்கிட்டு இருக்கு, நான் போனதில்லை. ஏன்னா இந்த கடவுளுங்கிறதே உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் கடவுள். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இயற்கைங்கிற கடவுள் ஒன்றுமே இல்லை. நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், டிஜிபி வைகுந்த் மெட்ராஸ்ல திடீர் பிள்ளையார்னு. எல்லாமே திடீர் பிள்ளையார்லாம் கிடையாது, கட்டின கோயில்கள் தான் அதிகம். இந்தியாவில் ஏறக்குறைய 10 லட்சம் கோயில் இருக்கு. இந்தியாவில் ஏறக்குறைய 10 லட்சம் கோயிலுக்கு பக்கமா வரும். ஆனா உலகத்துல எந்த நாட்டிலையும் இவ்வளவு கோயில்கள் கிடையாது. அமெரிக்கா, 2 அமெரிக்காவிலையும் சேர்ந்து ஒரு 500-600 தான் வரும் கோயில்கள். அந்த மாதிரி கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் வரும். ஏன் இவ்வளவு கோயில் இருக்குங்கிறதா இப்ப கேள்வி. எதுக்காக இவ்வளவு கோயில் அப்படி இருக்குன்னா, உழைப்பின் மேல நம்பிக்கை இல்லை. என்ன கஷ்டம்னாலும் அந்த கோயிலுக்கு போனா தீர்ந்துடும், இந்த கோயிலுக்கு போனா தீர்ந்துடும். உச்சகட்டமா என்ன சொல்றேன்னா, சர்க்கரை நோய் தீர வேணுமா, ஏதோ ஒரு கோயில் பேர் சொல்லி அந்த கோயிலுக்கு போங்க, சர்க்கரை வியாதி போங்கிறான். எவ்வளவு பெரிய அறிவேணும், எவ்வளவு பெரிய முட்டாள்களாக இந்த இந்திய மக்களை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்க வளர்த்து வைக்கல, தானாவும் வளரல, வளர்க்கப்பட்டிருக்காங்க. வளர்க்கப்பட்டவர்கள் யாருங்கிறதெல்லாம் என்னுடைய வீடியோக்களின் கடைசி பாகத்தில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்ப விளையாடுற இந்த சித்து விளையாட்டு அரசியல் விளையாட்டு இல்லை. நான் காரணம் அதுதான் போட்டிருக்கேன். அரசியல் விளையாட்டு இல்லை, இது அண்ணா திமுக திமுக இல்ல, இப்ப இளைய தளபதினு சொல்லக்கூடிய விஜயனுடைய விளையாட்டு இது இல்ல. இது காரணம் வேற, இயக்குபவர்கள் வேற. அதாவது இந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி மக்களுடைய மனதை குழப்பி முட்டாள்களாக்கி அவங்கள சுமையா ஏத்திட்டு அவங்க மேல உட்கார்ந்து சவாரி பண்ணக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இது அரசியல் மேடையில் ஒருத்தர் சொல்றாரு, நல்ல ஜோடனை பண்றாருங்கிறாரு. என்ன கடந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் அதுதான் வருது, நல்ல ஜோடனை, அருமையான ஜோடனை அவர் சொல்றாரு. இவர் தலைப்புக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இவர் அரசியல் பேசுறாரு. சார், அரசியல் இல்லாத உங்க வாழ்க்கை இருக்க முடியுமா? சாராயம் குடிக்கிற டிக்கெட்டா இருந்தா தான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுவான். அரசியல் இல்லாத உங்க வாழ்க்கை அமையுமா? மொழி இனம் எல்லாம் சேர்ந்துதான் உங்க வாழ்க்கையே இருக்கு. குழந்தை வளரும் போதே தாய்மொழியில தான் எல்லாமே கத்துக்குது, அம்மா அப்பான்னு எல்லாமே கத்துக்குது. குழந்தையிலே கூட்டிட்டு போயிடுறான் சார். ஒரு சிவபெருமான் கோயில், சிவன் கோயிலுக்கு கூட்டு போயிடறான். அந்த குழந்தை கழுத்துல ருத்ராஜ கோட்டையை போட்டுறான். சாமாய் கும்பிடு, அந்த குழந்தை கும்பிடுது, அதுக்கு திருநீர் வச்சிடறான், நல்லா 3 பட்டை இழுத்து வச்சிடறான். சிவனை இவன் பார்த்துருப்பானா? அந்த குழந்தைய வளரும் போத இப்படிதான் ஒரு பக்தி உருவாக்குறதா? அந்த குழந்தை எப்படி ஒரு தன்னம்பிக்கையோட வளரும்? பட்டுக்கோட்டாரை எழுதுவார் அரசியலங்குமரி படத்துல, வேப்ப மர உச்சியிலே நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உங்க வீரத்தையே விளிம்பிலேயே கிள்ளி வைப்பாங்க, முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. அடுத்தவரை அற்புதமா பாடுவார், வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதுன்னு குழந்தைக்கு சொல்றாரு. வேடிக்கையா கூட நீ நம்பிடாது. ஆனா ஒரு தாய் தகப்பன் ஒவ்வொரு கடவுளையும் கூட்டிட்டு போய், இதுதான் நம்ம கடவுள், இதுதான் நம்ம கடவுள், இதுதான் நம்ம கடவுள்,
அப்ப என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கடவுளா? இது என்ன அநியாயம் இது? அப்ப உழைப்பின் மேல நம்பிக்கை இல்லாததான 80% பேர் ஏழையா இருக்கான் இந்திய நாட்டில். ஒரு இந்திய ராணுவ தளபதி வெளியில வந்து சொல்றாரு, இந்தியா டமி பீஸ், பாகிஸ்தான் உள்ள வந்தா 1 மணி நேரத்தில் போட்டு தள்ளிடுவாங்கிறார். அந்த ஆள் எங்க போனானே தெரியல, நீக்கிட்டாங்க, எங்க இருக்கிறாருன்னே தெரியல, பேசக்கூடாதுட்டாங்க, தடை போட்டாங்க. இப்ப நடக்கிற அரசாங்கம் வந்து இப்ப நடக்கிற அரசாங்கம், நான் சொல்றது தமிழ்நாட்டை சொல்ல, நீங்க புரிஞ்சுக்கங்க, நான் வெளிப்படையா சொல்ல முடியாது. இப்ப நடக்கிற அரசாங்கம் என்னன்னா டமி பீஸ், அவ்வளவுதான். என்னடா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு வடிவேல் சொல்ல மாதிரி அந்த மாதிரி பக்தியை வச்சு ஒரு அரசியல், பக்தியை வச்சு ஒரு இன அழிப்பு, பக்தியை வச்சு ஒரு மொழி அழிப்பு. இவ்வளவு பிரச்சனை வந்தது காரணம் என்னன்னா, இப்ப கீழடியில் அவங்க தோண்டதான் அவங்க வந்து பயந்துட்டாங்க. அதாவது தமிழ் மொழிக்கு இவ்வளவு பெருமை இருக்கா, இவ்வளவு பழமையானதா தமிழ் மொழி, இதை வளர விடக்கூடாது. அவங்களுடைய கொள்கை என்னன்னா ஹிந்தி கொண்டாடணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது சார். ஹிந்தி எல்லாம் இப்போ ஹிந்தி வந்து சும்மா இப்போ கொண்டு வந்துட்டாங்க, எப்போ கொண்டு வந்துட்டாங்க. தபால் ஹிந்தி வந்துருச்சு, ரயில்வே துறையில் ஹிந்தி இருக்கு, கமெண்ட்ஸே ஹிந்தி தான் கொடுக்குறோம், எல்லா வங்கிகள்லையும் ஹிந்தி தான் இருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேட்டுக்கு ஏதாவது ஒரு பொம்பளை தற்காலிகமாக ஊழியராக வச்சிருப்பாங்க, எல்லாமே ஹிந்தி தான். தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தம் கூட பேங்க்ல இருக்க மாட்டான். இதெல்லாம் கவனிக்கணும் சார். நீங்க சாராய கடை இருக்குதுன்னு குடிச்சு விட்டு படுத்துட்டு கமெண்ட்ஸ் போடுறதா வேலை? டே பைத்தியன்னு என்ன சொல்லுது? பைத்தியம் யாருங்கிறது வந்து நான் அப்படியே கொடுத்துட்றேன். புத்தர்கிட்ட போய் காரி துப்புறாங்க, அவர் சொல்றாரு நான் இதை ஏத்துக்கலமா, நீ துப்புனதை நீயே வச்சுக்கன்ட்டு போறாரு. அசிங்கமா இருக்குது. அறிவு இருந்தா கமெண்ட்ஸ் போடணும், அறிவு இல்லைன்னா பேசாம இருக்கலாம். இல்ல நீ போட, அதை பத்தி கவலை இல்லை, நீ பேசுறதுனாலதான் நான் இப்ப இதெல்லாம் பேச வேண்டியதான். இப்ப நடக்கிறது அரசியல் கிடையாது, இது ஒரு இன அழிப்பு வேலை. வட மாநிலங்கள் பூரா ஜெயிச்சுட்டு வந்துட்டான். கர்நாடகாவில் எப்படியோ தப்பி தவறி ஒரு தடவை பிஜேபி கொடுத்து மறு தடவை காங்கிரஸ் கொடுத்துட்டான், இங்கேயும் தப்பிச்சுக்கிச்சு. கேரளாவில் உள்ள நுழைய முடியல. ஆந்திராவில் நாயுடு போய் மண்டிட்டுட்டார், அவர் மேல கேஸ் இருக்கு, உட்கார வச்சுட்டாங்க. தெலுங்கானா அங்கேயும் கேஸ் இருக்கு, உட்கார வச்சுட்டாங்க. இந்த 4 மாநிலத்தையும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த 4ம் சேர்ந்து தான் திராவிடம். பார்ப்பன கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டை இவர் இடிப்பாராம். இந்த ஆள் யாரு, எங்க இருந்தா எவ்வளவு நாள்? பார்ப்பன கடப்பாறை என்னன்னு தெரியுமா? முதல்ல பார்ப்பன கடப்பாறை இருக்குதா? முதல்ல திராவிட கடப்பாறை இவர் பார்த்தது இல்லைல்ல, அதோட மொத்தமாவே இருக்கும். கொஞ்சமாவது அறிவு இருந்தா பேசணும்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் நல்லா பேசியிருந்தார் ஒரு தலைவர், அவர் அருமையான தலைவர், நல்ல தலைப்பு கொடுத்திருந்தார் அந்த கட்சிக்கு, அருமையான தலைவர். நாங்கெல்லாம் சரி விடிய காலம் இவராலையாவது வரட்டுன்னு பார்த்தா அவர் சொல்றாரு, எங்க ஆளுங்கிட்ட வந்து நீ சவரம் பண்றதுக்கு ஆள் வேணும், துணி துவைக்கிறதுக்கு எங்கால் வேணும், விவசாயம் பண்ணி சோறு திங்கிறதுக்கு எங்கால் வேணும், எல்லாத்துக்கும் எங்கால் வேணும், மாட்டுக்கிட்ட மாடு பால் கறந்து நெய் வித்தா அதை நக்கிறதுக்கு நீ வந்துடுவ. இவ்வளவு பேசினாலும் இன்னைக்கு எப்படி மாத்தி பேசுறாரு? அப்ப என்ன அர்த்தம்னா இன அழிப்பு முழுமையா நடக்குது. இது எல்லா அரசியல் தலைவர்களும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் சிக்கல். ஒரு அதிமுக ஆட்சி வந்தது சேலத்துல, அதிமுக ஆட்சி சேலத்துல வந்தது. அது வரும்போது மாநகராட்சி மேயரா சவுண்டப் பண்ணிருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சிங்கப்பூரா மாத்துவேன் சேலத்தைனாரு. அவர் மாத்தல, இறந்துட்டார், ஆள் இல்லை. அவர் நாடக நடிக்கிறவர், நாடகத்துல பேசுற வசனம் பேசிட்டு போயிட்டார். ஆனால் எடப்பாடி வந்தார். சார் நான் சொல்றேன், அரசியல்வாதியிலே சிறந்த அரசியல்வாதி எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தான். நான் கமெண்ட்டுக்கெல்லாம் சொல்ல தமாஸ் பண்றேன். சேலமே சிங்கார சேலமாக்கிருக்கு சார். எத்தனை பாலம், எவ்வளவு லைட்டு, பாதாள சாக்கடை திட்டம் டக்கு 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 நிறைவேற்றிட்டார். அந்த 4 வருஷத்துல நிறைய சாதனைகள் பண்ணிட்டார் சேலத்துக்கு. வெளியிலேயும் நிறைய பண்ணிருக்கிறாரு. பண்ண விட்டது பிஜேபி. நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை சுயமா விட்டாங்கன்னா எடப்பாடியா ஸ்டாலினா எடப்பாடி தான் மேல நிற்பார். இப்ப அவர் சூழ்நிலை கைதியா மாட்டிட்டார். அவர் மேல கேஸ் இருக்கு. ஏதோ ஒரு டெண்டர் விவகாரத்தில் அவருடைய சம்மதி மாட்டிக்கிட்டார். இந்த பயில தூக்கி போட்டு நான் சொல்றதை நீ கேள்றாங்கன்னா ஒரு பண்டி போட்டார். வேற வழி இல்லை சார். அற்புதமான அரசியல்வாதி, ஆன்மீகவாதியும் கூட. பேச தெரியாதெல்லாம் பேசுறேன். ஒவ்வொன்றா நான் சொல்லுவேன், சொல்லிட்டே வருவேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல 2வது வந்து இயற்கையாவே என்ன அப்படின்னா, இந்த திமுகங்கிறதுல வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க மேல ஒரு ரிமார்க் இருந்துகிட்டே தான் இருக்கு. மனசளவுல யாரும் அது பெரிய அளவுல ஏத்துக்கல. ஆனா பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் படிச்சவங்க வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க. திமுக பிடிச்சி அது ஒரு குடும்ப ஆட்சிங்கிறது உண்மைதான், குடும்ப ஆட்சி தான் சார். திமுகங்கிறது ஒரு குடும்பம் தானே. அவங்க மாநாடு போட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 நாள் 3 நாள் போடுவாங்க.
சாப்பாடு எல்லாம் அங்கேயே கிடைக்கும். கோடிக்கணக்கில் செலவாகும். அந்தந்த மாவட்ட செயலாளர் பார்த்துக்குவான். எல்லாம் போய் அவன் உட்கார்ந்து கட்சி கொள்கைகளை உள்வாங்கி ரத்தத்தோட கலந்துடும். நீ திமுக காரனை அசைக்க முடியாது. அதனால இந்த ஆட்சியை எப்படியாவது அகற்றணும்னு எல்லாத்தையும் கைக்குள்ளார வச்சு மத்திய அரசு முதல் நிலையில எடப்பாடி மாட்டிக்கிட்டார், தினகரன் மாட்டிக்கிட்டார், சசிகலா அந்தமா மாட்டிக்கிட்டு, அந்தமா மேலேயும் ஆயிரக்கணக்கான கோடி வழக்குகள்லாம் இருக்கு, எல்லாம் பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க சார். இவங்களுடைய பிளான் என்னங்கிறதான் இப்ப கேள்வி. தொலைக்காட்சியில பேசுறான், நிறைய பேர் 4 பேர் உட்காந்துக்குவான், அவனுக்கு என்னென்ன தெரியுதோ பேசுறான், எல்லாமே பைத்தியக்காரன மாதிரி தான் பேசுறேன் எனக்கு தெரிஞ்சு. இது அதெல்லாம் இல்லை. மொழி அழிக்கணும், அடுத்து இனத்தை அழிக்கணும், குறிப்பா தமிழ் இனத்தை அழிக்கணும், அடுத்து ஒவ்வொரு இனமும் அழிஞ்சிடும். திராவிடத்தில் இருக்கக்கூடிய 4 மொழிகளும் மறக்கடிக்கப்படும். முடிஞ்சது, அவ்வளவுதான். அந்த மாநிலத்தில் ஏத்துட்டு இருக்கிறான், நீயே ஏத்துக்கலங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அறிவு இல்லைன்னா நானும் அறிவில்லாதையா இருக்கணுமா? அவன் வெளியில வந்து அம்மனமா நிக்கிறான்னா நானும் வெளியில வந்து நிக்கணுமா? மானம் இருக்கிறவன் இதை பேசுவானா? அந்த மாநிலத்துல எல்லாம் ஏத்துக்கிட்டான், இந்த மாநிலத்தில் ஏத்துக்கலன்னு வெளியில வந்து பேசுறாரு. திருப்பரங்குன்ற அந்த மலைக்கு அந்த பிரச்சனைக்கு எச் ராஜா வந்து பேசுறாரு. கீழே ஒரு சிக்கந்தர் தர்கா இருக்கு, மேல இருக்குது ஒரு சிக்கந்தர் தர்கா. இவர் எப்படி மேல மலை மேல இவர் எப்ப ஏறினாருங்கிறார் சார். நான் அறிவு இருந்தா சொல்லணும். ராஜாங்கிறவன் ஒருத்தன் தான் இருக்கிறானா? சிக்கந்தருங்கிறவர் பாயில ஒரு ஆள் தான் இருப்பாரா? கொஞ்சம் யோசிக்கணும்ல. 12ஆம் நூற்றாண்டுல கட்டினது அந்த தர்கா, 900 வருஷம். இவர் எச் ராஜா சொல்றாரு, அங்க இருக்கிற கிராம மக்கள் கிட்ட கேட்டு ஒரு ஆவணப்படம் தயார் பண்ணிருக்க அரசாங்கம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல இருக்கிற தர்காலாம் இல்லை, இவர் அங்க போனாரு, அங்க இருக்கிறவங்க அடிச்சாங்க, அவர் செத்து போயிட்டாருங்கிறார். இவர் ஒரு கதையை விடுறாரு சார். 900 வருஷமா இருக்கு சார் அந்த தர்கா, 12ஆம் நூற்றாண்டுல கட்டினது. அங்க இருக்கிறவனா பதைக்கிறான் சார். மதுரை போற தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கான், எல்லாம் பதைக்கிறான் சார். எதுக்கு இவ்வளவு கொலவெறி சொல்லுங்க? ஆட்சி பிடிக்கணுங்கிறதுலாம் அவங்க நோக்கம் கிடையாது, அறவே கிடையாது. என்னன்னா தாழ்த்தப்பட்டிருக்கல அவங்களுக்கு உதவி ஃபுல்லா இருக்கு திமுகவுக்கு, அதை உடைக்கணும். விஜய் வந்து கிறிஸ்டியன், பேர் விஜயா இருக்கலாம், ஆனா அவர் அடிப்படையில் கிறிஸ்டின் தான். அவர் ஜாதியில என்ன பேர் குறிப்பிடறாருன்னு எனக்கு தெரியல, கிறிஸ்டின் அவர். அவரை வச்சு என்ன பண்றாரு, சிறுபான்மை ஓட்டுகளை முதல்ல பிரிக்கிற வேலை இதுதான். அங்கங்க வச்சு தொங்கு சட்ட சபை மாதிரி வர ஆளாலும் கொஞ்சம் இருப்பான், எவனும் முதல்வராக முடியாது. இதெல்லாம் மீறி திமுக வரணும். அது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான், வரணும், வர வைக்கணும். என்னன்னா உங்க குழந்தைங்க வாழ்க்கை அழிஞ்சிடும். இது நிதானமா நகர்த்துறாங்க, காய் சாதாரணமா நகர்த்தல, நிதானமா நகர்த்துறாங்க. கண்டிப்பாக இன அழிப்பு வேலையும் நடந்துடும். மொழி அழியும். முதல்ல தமிழே இல்லாத போயிடும். அதுக்குதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை உள்ள கொண்டு வரும். நீ அதை அமுல்படுத்தலாம், உனக்கு பணம் தர மாட்டாங்க சார். நம்ம பணத்தை வாங்கிட்டு நமக்கு தரலன்னு சொல்றதுக்கு இவன் யாரு? யோசிக்கணும் இல்ல. இந்த இடத்துல பக்தி கிடையாது சார், அறிவு வேலை செய்யணும். முருகப்பெருமான் சார், உங்களுக்கு முருகன் இருக்கான், உலகத்துல கிட்டத்தட்ட 1000 கோடி பேர் இருக்கான், 800 கோடி பேருக்கு முருகனே இல்லை, சிவனும் இல்லை, இந்து கடவுளே இல்லை. அவன்லாம் நல்லா இல்லையா? சிறப்பா இருக்கான்ல. அப்ப இந்த கடவுளுங்கிறதே வந்து நம்பிக்கை சார்ந்தது. நீங்க எதை வேணாலும் வச்சு கும்பிடுங்க, நம்பிக்கை சார்ந்தது. உருவ வழிபாடு யார் செய்ய முடியும்? கோயில் மனிதன் தானே கட்டணும், அந்த சிலையை மனிதன் தானே உருவாக்குவான். நீயே உருவாக்கி நீயே ஒரு சிலையை வச்சு நீயே கோயில் கட்டி அதுக்கு எல்லாரும் அடிமையாகணும்னு சொன்னா யார் பைத்தியம், யார் முட்டாள்? இவ்வளவு பேசுறாங்க. முருகனுடைய பிறப்பை பத்தி ஏதாவது அங்க எழுதியிருக்காங்களா? கோயில்ல ஏதாவது புத்தகம் இருக்கா? முருக புராணம் நான் படிச்சிருக்கேன், சிவபுராணம் படிச்சிருக்கேன், விநாயகர் புராணம் படிச்சிருக்கேன். ஏதாவது நம்பக்கூடியதான்? முருகர் எப்படி பிறந்தார்? யாருக்கு பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பிறந்தது மாட்டு தொழுவுல. அதுலயே வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. மாட்டு தொழுவத்துல ஒரு குழந்தை தானா எப்படி வரும்? வானத்துல இருந்து டக்குன்னு ஒரு குழந்தை வருமா? இதெல்லாம் சினிமாவா? வருது சார். சரி விடுங்க, அதோட விட்டுறலாம். அது அதுக்கு மேல நம்ம பேச வேற எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை. கடவுள்கிட்ட நான் கேட்டேன், அவர் வந்து அவருக்கு என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு, நான் உங்களுக்கு அவருடைய போதனையை சொல்றேன். இவ்வளவுதான் அதுல இருக்கு. கிறிஸ்தவ மதத்துல மொத்தமே பைபிள்லயே அவ்வளவுதான் இருக்கு. நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க. குரான்ல அதை விட ஜாஸ்தி. அவங்க கடவுளே இல்லை, எந்த கடவுளும் இல்லை, கடவுளும் பிறக்கல. கடவுளே இல்லைங்கிறப்ப தாய் தகப்ப எங்க இருந்தா ஒண்ணுமே கிடையாது. நபிகள் நாயகம், இறை தூதர், அவர் தெரிஞ்சதை
எல்லாத்துக்கும் சொல்றாரு, அவருடைய போதனைகளை ஏற்றுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அங்க ஜாதி பாகுபாடோ கட்சி பாகுபாடோ எதுவுமே கிடையாது சார். உலகம் பூரா ஒரே சகோதரர்கள். அவங்க எங்க போனாலும் அவங்க போய் அவங்க ஆளுங்களோட ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து லெவல் கிராசிங் அந்த கேட் ஒன்று தண்டவாளம் ஒன்று போகுது, ரயில்வே லைன் ஒன்று போகுது. தாண்டின உடனே லெப்ட் சைடு உருது பேசலாம், புரியாது. உள்ள நுழைஞ்சா புரியாது. ரைட் சைடு சௌராஷ்டிரா பாஷை பேசுறான். அந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சா நமக்கு ஒண்ணுமே புரியாது. இங்கேயோ ஆப்பிரிக்காவில் நுழைஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இவ்வளவு விவகாரம் சார். அங்கிருந்து மேல 100 மீட்டர் போட்டா முதலியார் இருக்கான். இந்தாண்ட கொஞ்சம் தூரம் போனா கன்னட செட்டியார் இருக்கான், கன்னட தேவாங்க தெலுங்கு பேசுறவன் இருக்கான். நான் இருக்கிற தெரு தேவாங்க சமூகம். நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி வன்னியர் சமூகம். எங்க சமூகம் அங்க ஒரு 100 குடும்பம் இருக்கு. நாங்க இங்க வந்துட்டோம், இந்த தேவாங்கர பகுதிக்கு நான் வந்துட்டோம். நான் இருக்கிற பகுதியில் இந்த 5 கிராஸ் இருக்கு, தில்லை நகர் பகுதி, பொன்னம்மாப்பேட்டை, சேலம். அந்த 5 கிராஸ்ல பிராமணர்கள் இருந்தாங்க, இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. பாரதி வித்யாலயாவில் தான் நான் படித்தேன். எல்லா பிராமணர்களும் இங்கே தான். ஒரு 50 டீச்சர்ஸ் இருப்பாங்க. 50 பேத்துக்கு என்ன தெரியும், தனிப்பட்ட முறையில் என்ன தெரியும், இணக்கமா இருப்பாங்க சார். எல்லாருமே தாயா பிள்ளையா இருக்காங்க. பிராமணர்கள் உட்பட யாரையுமே குறை சொல்லக்கூடாது. எல்லாம் தாயா பிள்ளையா பழகும். அவர் ஹெட்மாஸ்டர்லாம் என்ன ரோட்ல பார்த்தேன், வாசு அப்படிங்கிற, ஐயா வணக்கங்கய்யா அப்படிங்க. அந்த அளவுக்கு தான் பழகிட்டு இருக்கேன். ஏன் இந்த விரோதத்தை உண்டாக்கணும், என்ன காரணம் அப்படின்னா, இது பிராமணர்கள் தகராறோ அல்லது தமிழர்கள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். ஒரு வெறுப்பு அரசியல். என்ன காரணம், இனம் மொழி அழிக்கப்படணும், ஒரே மொழி வரணும். இப்ப ஹிந்தி, அடுத்து உள்ளத்தை நுழைச்சிருவான் சமஸ்கிருதம். ஆயிரக்கணக்கான கோடி அதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான். நமக்கு இப்போ ஒரு பாதிப்பும் இல்லை சார். உனக்கு என்ன பாதிப்புன்னா, உனக்கு என்ன குறைச்சல்னு ஒரு பாட்டு இருக்கு, உனக்கு என்ன பாதிப்புன்னு நீங்க கேட்கலாம். நமக்கு இப்போ ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த சமுதாயம் போயிடும் சார். நம்ம பேர குழந்தைங்க அழிஞ்சிருவாங்க, படிக்கவே முடியாது சார். வடநாட்டில் இருக்கிறவனுக்கு ஹிந்தி ஈஸியா போயிடும். வடநாடு அந்த கர்நாடகா தாண்டிட்டா ஹிந்தி அவனுக்கு எல்லா பாஷையும் பேசுவாங்க, ஹிந்தியும் சேர்ந்து பேசுவாங்க. இந்தியும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கலப்பினமா இருக்கும். நமக்கு அதுக்கு நேரடி, இந்த திராவிட மொழிகளுக்கு அதுக்கு நேரடி தொடர்பே கிடையாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதுதான் நம்ம மொழி. இந்த 4 சேர்ந்து ஒரே ஸ்டேட், திராவிட நாடு தான். அதுக்கு தான் திராவிடர் கழகம் பெரியார் வச்சார். அவர் வைக்கும்போது இதெல்லாம் பிரியல. பிரிஞ்ச பிறகு அவர் அந்த கட்சி பெரிய இயக்கத்தை ஆரம்பிக்கல. எல்லாம் புரிஞ்சுக்கணும் சார். எங்க இருந்து வந்தது திராவிடம்? பெரியாரே தெலுங்கர் தான். ஆமாயா, தெலுங்கர் தான், நாயகர் தான். இப்ப என்ன இப்பப்பா இருந்துட்டு போகுது. ஏன் பக்கத்து மாநிலத்துக்காரெல்லாம் நமக்கு என்ன விரோதியா? நீ உள்ள போக முடியுமா? முதல்ல கர்நாடகாவில் 20-30 லட்சம் பேர் தமிழர்கள் இருக்காங்க. இவர் சொல்றாரு, நீ கரண்டை நிறுத்து. சீமான் சொல்ற, கரண்டை நிறுத்து. நீ ஏன் கொடுக்குற அவனுக்கு? தமிழர்கள் அடிக்கிறான், தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். நீ கரண்டை நிறுத்திட்டா என்ன ஆகும்? செழிப்பா இருக்கிறான் நம்மளால. அங்க பூரா சாப்ட்வேர் கம்பெனில இருந்து சாதா டீ கடை வரைக்கும் நம்ம ஆளுக்கு ஃபுல்லா தமிழர்கள் இருக்காங்க. எல்லாம் இணக்கமா இருக்காங்க. கன்னடியர்களும் தமிழர். இப்ப எதுக்கு இதை தூக்குறான்? இப்போ முருகன் யார்? முதல்ல முருகனுக்கு அப்பா அம்மா யார்? எப்படி முருகன் பிறந்தான்? கடவுள்கள் அனைத்துமே உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் கடவுள். கடவுள் மனிதனை உருவாக்குது, இயற்கை பிரபஞ்சம். அதை நீ எப்படி வேணாலும் கும்பிடுங்க. உருவகப்படுத்த வேணாங்கிற நான். உருவமில்லா கடவுள் தான் ஆயிரக்கணக்கான பேர் கும்பிடுறான். 1000 கோடி பேருக்கு மேல உருவமில்லா கடவுளை கும்பிடுறான். அவெல்லாம் நல்லா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த 50 வருஷம், எனக்கு இந்த 50 வருஷத்துல தெரிஞ்சு 200 கோயில் புதுசா கட்டியிருக்காங்க சார். புதுசா 200 கோயில் கட்டியிருக்கிறான். ஒவ்வொன்னா பார்த்தோம்னா ரொம்ப அருவருப்பா இருக்கு. அதாவது வருமானத்துக்காக கோயில் கட்டுறான் சார். கடவுள் நம்பிக்கை எவனுக்குமே கிடையாது. முத்தாய்ப்பா சொல்றேன், 2 வரி சொல்றேன். பிருகதாரிய உபநிடதம் இருக்கு, புராண கதையில உபநிடதம்னு ஒண்ணு இருக்கு. அதுல பிருகதாரிய உபநிடதம்னு ஒண்ணு இருக்கு. அதுல சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன தெரியுமா? சமஸ்கிருதம் தான், அதுவும் சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கான். அதுல சொல்லக்கூடிய, கடவுளை எவன் வெளியில் தேடுகின்றானோ அவனுக்கு கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாது. சார் படிங்க சார், நிறைய படிங்க சார். வேதங்கள்ல கடவுள் இருக்கா? கடவுள்? இந்து மதம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறாரு சங்கராச்சாரியார் பெரியவர். இந்து மதம் ஒண்ணு இல்ல. அது அவன் வெள்ளைக்காரன் வச்சது, அதுக்கு பேரு இந்துன்னு சொல்லி பேர் வச்சான். இவன் ஏன் இந்து? நேற்று இப்போ 4 நாளைக்கு முன்னால அந்த குல்லாலாம் வித்துட்டு இருந்திருக்கான் ரோட்ல, கேரளால. கிறிஸ்டின் இது வருது இல்லையா, புத்தாண்டு, குல்லாலாம் வித்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் அடிச்சு தூக்குறான். அதை அடிச்சு தூக்கும் போது ஒரு வசனம் பேசுறான் சார், கொலை நடிங்க போச்சு எனக்கு. இது இந்து ராஷ்டிரா.
நீ இயேசுநாதர் இதெல்லாம் விற்கக்கூடாது எடா அப்படின்னு தூக்கி அடிக்கிறான் சார். இது இங்க வரதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடும்? வந்துடும். இதெல்லாம் சும்மா ஒரு தாக்குதலை நடத்தி கலவரத்தை உண்டாக்குற வேலை ஸ்டாலின் கரெக்டா செஞ்சார், கரெக்டா ஆப்போச்சார். மனு கொடுக்குறான். ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும், ஒரு நீதிமன்றம் என்ன பண்ணணும், இதுக்கு முதல்ல இது சம்பந்தமான வழக்கு இருக்கா, என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறான், இப்போ அவசரமா நான் உத்தரவு போட மாட்டேன், நான் இதெல்லாம் படிச்சுட்டு தான் சொல்லணுமா இல்லையா? இவர் மலை மேலே ஏறுறாரு. எந்த வழக்குலையும் அந்த மாதிரி இல்லை சார். இவர் மலை மேலே ஏறுறாரு. தீபத்தூன்ல அவங்க தீபம் ஏற்றணும், பாதுகாப்பு கொடுக்கறாரு போலீஸுக்கு. வரவன் என்ன சின்னவனா வரான், கூட்டம் கூட்டமா வரான். போறவன் கடப்பாறை எடுத்துட்டு போய் பாபர் மசூதி மாதிரி இடிச்சுட்டானா இந்தியா பூரா கலவரம் ஆயிடாதா? அறிவு இருந்தா செய்வானா இந்த வேலையை? அவனா செய்வானா? இந்தியா பூரா கலவரம் ஆயிடாதா? அவர் என்ன சொன்னார், ஜட்ஜ் என்ன சொல்ற, ஒரு 10 பேர் போங்க. நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது, போலீஸ் அனுமதி கொடுக்குது, நீங்க போயிட்டாங்க. வரவன் கூட்டமா வரும் சார், ஆயிரக்கணக்கில் வரான். உடனே என்ன செய்யறதுன்னு புரியல. கலெக்டருக்கு 144 போட்டார், வேலை முடியுது. கலைஞர் ஸ்டாலின் கிட்ட கேட்கிறார், டைரக்ஷன் கொடுத்தாரு, 144 போட்டார். இப்ப நீதிமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனையா? யாருடைய மத நம்பிக்கை இல்லை சார். இது மத நம்பிக்கையே இல்லை. கலவரத்தை உண்டாக்குறான், தேடி கலவரத்தை உண்டாக்குறான். என்ன காரணம்? திமுகவை தோற்று. ஏதாவது ஒரு பெரிய கலவரம் நடந்ததுன்னா ஜனாதிபதி ஆட்சி கொண்டாந்துருவான். வேலை முடிஞ்சதா? வரும். ஒவ்வொன்றா சொல்லுங்க. கொஞ்சமாவது மனசுல ஏத்திக்கங்க. தலைமுறை பாதிக்கும், இனம் அழியும், மொழியும் அழியும். நம்ம மொழி மட்டும் இல்ல, திராவிட மொழிகள் 4மே போயிடும். பாரு சார், எப்படி வராது இருக்கும்? இந்த கலவரம் என்னத்துக்குன்னு நான் கேட்கிறேன். எல்லா கோயில்களும் உருவாக்கப்பட்டதுதான். ஆதாரபூர்வமான வரலாறுலாம் என்கிட்ட இருக்கு. அடுத்த வீடியோவில் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.